அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமா நெறைய மாணவர்கள் இன்னுமே தெரியாம இருக்கு. இன்னைக்கு வந்து 27/5/2026. 27ஆம் தேதி இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து ஏற்கனவே கேன்சல் ஆன நீட் எக்ஸாம்க்குரிய ரீஃபண்ட் வந்து ஃபில் பண்ணி நீங்க அந்த பேங்க் டீட்டெயில்லாம் குடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். 27ஆம் தேதி இன்னையோட வந்து பேங்க் டீட்டெயில் நீங்க குடுக்கறதுக்கு அந்த போர்ட்டல் வந்து குளோஸ் ஆயிடும். இன்னுமே நெறைய மாணவர்களுக்கு தெரியாம இருக்கு. ஏற்கனவே எழுதி முடிச்சு கேன்சல் ஆன நீட் எக்ஸாம்க்குரிய அமௌண்ட் நீங்க பே பண்ண அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து பண்றாங்க. அந்த ரீஃபண்ட் பண்றதுக்குரிய காரணம் என்டிஏ சைட்ல இருந்து தவறு நடந்தது. 2வது உங்களுடைய செலவுகள், போக்குவரத்து செலவு எந்த செலவா இருந்தாலும் திரும்ப செகண்ட் டைம் அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்டிஏ தரப்புல இருந்து அவங்க சைட்ல நடந்த தவற சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ரீஃபண்ட குடுக்குறாங்க. ஏன்னா, ஒரு பேரன்ட்க்கு நான் வந்து சொல்லும்பொழுது கூட அந்த பேரன்ட்க்கு தெரியல. நான் தான் வாலண்டரியா கூப்பிட்டு நீங்க எடுத்துட்டீங்களா? ரீஃபண்ட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கேட்டிருந்தேன். பட் அவங்க கேட்கும்பொழுது கூட, இப்ப அதெல்லாம் கிடையாது. நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வந்து எக்ஸாம் நமக்கு நடக்காம போயிடும். அந்த எக்ஸாம்க்காக அந்த ரீஃபண்ட நான் வந்து எடுக்கல. இந்த அமௌண்ட் அப்படியே இருந்தா தானே ரீஃபண்ட் எக்ஸாம் நம்மளால எழுத முடியும். அதாவது எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பேரன்ட் கேட்கறாங்க. இதே போல நெறைய பேரன்ட்க்கு இந்த சந்தேகமானது கண்டிப்பா இருக்கு. திரும்ப சொல்றேன். ரீஃபண்ட் கண்டிப்பா எல்லாருமே வாங்கிடுங்க. நீங்க ரீஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்றதுனால, அப்படி வாங்கிட்டீங்கன்னா கூட, எக்ஸாம் நடக்குமா அப்படின்னா, நிச்சயமா எக்ஸாம் உங்களுக்கு உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னுமே ரீஃபண்ட் வாங்கல அப்படின்னு சொன்னா, என்டிஏ வெப்சைட்ல neet.nta.nic.in அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குக்கு உள்ள போயிட்டு, உங்க பேரு, அக்கவுண்ட் யார் பேர்ல இருக்கு அவங்க பேரு, அக்கவுண்ட் நம்பரு, கன்ஃபர்ம் அக்கவுண்ட் நம்பர் இதெல்லாம் குடுத்து, நீங்க சப்மிட் குடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செக் புக் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணி, அந்த கேன்சல்டுன்னு எழுதிட்டு, செக் புக் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, தவறுகள் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால இன்னைக்கு லாஸ்ட் டேட் ரீஃபண்டுக்குரியது. அப்ளை பண்ணல, இன்னும் ரீஃபண்டுக்கு நீங்க வந்து ரெடி பண்ணல, அக்கவுண்ட் டீட்டெயில் குடுக்கலன்னா, தயவு செஞ்சு இன்னைக்கு எல்லாருமே குடுத்துருங்க. தேங்க் யூ.